குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். மற்றும் ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். புத்திசாலிகள் எப்படி இருப்பாங்க? தங்களுடைய பலம் பலவீனம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்களோட பலம் பலவீனம் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் தனக்கு தெரியும் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட காட்டிக்க மாட்டாங்க. தாங்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு கர்வம் கொள்ள மாட்டார்கள். ஊர் உலகத்துக்கு நம்ம ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக கடன் வாங்கி எந்த விலை உயர்ந்த பொருளையும் வாங்கவே மாட்டாங்க. நண்பர்களை குடும்ப விஷயத்தில் தலையிட விட மாட்டாங்க. நண்பர்கள்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. ஆனால் முடிவு அவர்களுடையதாக இருக்கும். கம்மியாக பேசுவாங்க, அதிகமாக வேலை செய்வாங்க. புறம் பேசவே மாட்டார்கள். நடிகர்கள், அரசியல்வாதிகள், விளையாட்டு வீரர்களுக்காக சண்டை போட்டுக்கிட மாட்டாங்க. உண்மையான திறமையை பாராட்டுவாங்க. எந்த ஒரு புது பிஸ்னஸ் ட்ரிக்கை பார்த்தாலும் அது உண்மையானதா போலியானதா அப்படிங்கிறத உடனே கண்டுபிடிப்பாங்க. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும்னு என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க. தோல்வியை கண்டு துவள மாட்டாங்க. இமீடியட்டாக அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிப்பாங்க. தங்களுடைய லட்சியத்தை நோக்கி தினமும் ஒரு படியாவது எடுத்து வச்சுருப்பாங்க. திறமையை பாராட்டுவாங்க, அங்கீகரிப்பாங்க. அவர்கள் மீது, அடுத்தவர்களுடைய திறமைகள் மீது அக்கறை கொள்வார்கள். அவர்களுடைய பொழுதுபோக்கு கூட அவர்களுடைய லட்சியம் சார்ந்ததாக தான் இருக்கும். ஒரு பெரிய பூங்காவில் அழகான ரோஜா செடி இருந்தால் கூட அதை ரசிக்க மாட்டாங்க. தூரத்தில் இருக்கிற ஆலமரத்தில் எத்தனை விழுதுகள் இருக்குது அப்படிங்கிறத எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கூர்மையான பார்வை கொண்டவர்கள். முக்கியமான முடிவு எடுக்கும்போது கண்களை மூடி முடிவெடுப்பாங்க. தேங்க்யூ.